தமிழர் எழுச்சி பேரவையின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் அமர கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் பட்டி தொட்டியெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கும் மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் தேர்தல் பணி செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று கொங்கு மண்டலம் கொலைகாரர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. கொங்கு மண்டலம் குடிகாரர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. கஞ்சா மற்றும் மது விற்பனையினால் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலம் விபச்சார மையங்களின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. கஞ்சா மற்றும் மது விற்போரின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. பெண்கள் இன்று தனியாக நடமாட முடியாத சூழல் உருவாகி வருகிறது. எங்கு பார்த்தாலும் பெண்கள் பாலியல் தொல்லை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மலர வேண்டும். அதற்கு கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணி செய்யும். களமாடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கொங்கு மக்களின் நலனுக்கு தொடர்ந்து எதிராக செயல்படும் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் மற்றும் கொங்கு பேரவை திரு தனியரசு போன்றவர்கள் இந்த தேர்தலோடு கொங்கு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை களமாடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திமுக கூட்டணியில் வச்சிருக்குன்னா தனியரசுடைய நிலைமையே இப்ப யாரும் 2 பேர் 3 பேர் கூட இல்லை. சொந்த சகோதரர் ஓட்டு போட மாட்டாங்க தனியரசு. தாராபுரத்துல அவருடைய சகோதரர் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. தனியரசு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் தனியரசு நிலைமை. தனியரசுல திமுக கூட்டணியில திமுக சேர்த்தி இருக்குது அப்படின்னா திமுக பலம் விழுந்து விட்டது, தோல்வி பயம் வந்து விட்டது. எடப்பாடியாரை கண்டு திமுக பயம் வந்தது காரணம் சின்ன சின்ன சாதி பேரை சொல்லி சின்ன சின்ன அமைப்புகள்லாம் கூட்டு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு திமுக இந்த நிலைமையில திமுக போயிட்டு இருக்கு. நாமக்கல் எந்த பகுதியும் அவர் வலுவா இல்லைங்க. போன ஏதோ பரமத்தியூர் 2011 இருந்தாரு. அங்கேயே எந்த மக்களுக்கு எதுவும் செய்யல. இன்னைக்கு ஒட்டுமொத்த கொங்கு வேளாளர் சமூகமே தனியரசுக்கு எதிராக இருக்கு. இதான் உண்மைங்க. நீ மொத்தமா ஒரு அமைப்புல 100 பேர் உங்களால காட்ட முடியாது. நான் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் ஐயா நிகழ்ச்சிக்கே வந்திருக்காங்க. நீ அவருடைய மாவட்ட நிர்வாகிகளும் சொல்லவே முடியாது. எந்த மாவட்டத்திலையும் அலுவலகம் இல்லை. இப்ப எங்களுக்கு தலைமை ஆபீஸ் இருக்குது, மாவட்ட நிர்வாகம் இருக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எனக்கு தலைமை ஆபீஸ் இருக்குது, மாநில பொறுப்பு இருக்குது, மாநில பொறுப்பு மாவட்ட பொறுப்புகள்லாம் இருக்குது. நீங்க ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் அவரை காட்ட சொல்லுவோம். சும்மா அந்த பேரு லெட்டர்பாடு வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காரு. இந்த தேர்தலான மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள். கொங்கு மக்கள் தனியரசுக்கு சரியான பதிலடி இந்த தேர்தலில் கொடுப்போம். அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்க அமைப்பு சார்பா தேர்தல் களமாடுவோம். அவரை வெற்றி ஒரு 500 ஓட்டுக்கார வாங்குறதுக்குள்ள வேலையை நாங்கள் செய்வோம். கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை தனியரசு எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் தேர்தல் பணி செய்வோம். தனியரசுக்கு 1000 ஓட்டுக்கார் உருவாக அந்த வேலையை செய்வோம்.